இந்த செய்தியினுடைய தலைப்பு 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிருங்கள். முதலாம் நூற்றாண்டு காலத்தில் எபிரேய திருச்சபை பலவிதமான உபத்திரவத்தினாலே சூழப்பட்டு காணப்பட்டது. ஒரு பக்கம் ரோம அரசாங்கம் சபைக்கு எதிராக எழுப்பினாலும், மறுபக்கம் சொந்த யூத ஜனம் திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டது. யூத அல்லது எபிரேய திருச்சபையில் இணைக்கப்பட்ட விசுவாசிகள் இதன் நிமித்தமாக பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் நெருக்கப்பட்டார்கள். அநேக விசுவாசிகள் தங்களது ஆஸ்திகளையும் வீடுகளையும் இழந்தார்கள். சில எபிரேய விசுவாசிகள் இதற்கு பயந்து சுவிசேஷத்தை நிராகரித்து கிறிஸ்துவினுடைய பலியின் இரத்தத்தினுடைய மகத்துவத்தை மறந்து போனவர்களாக, கிறிஸ்துவுடைய மரணம் மட்டுமே பாவ மன்னிப்பை கொடுக்கும், எந்த சடங்குகளும் மோசேயினுடைய பலிகளும் ஒருபோதும் பாவத்தை மன்னிக்காது என்ற சத்தியத்தை மறந்து அதை புறந்தள்ளி சபை கூடுதலை விட்டு விலகினார்கள். என்ன காரணம் அவிசுவாசம் காரணம். ஏன் இந்த யூத எபிரேய விசுவாசிகள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள்? ஏன் பின்மாற்றம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே சொல்றார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஏன் இந்த விசுவாசிகள் சபையை விட்டு விலகி போனார்கள்? ஏன் இவர்களுக்கு சபை கூடுதலிலே ஆர்வமும் உற்சாகம் இல்லாமல் காணப்பட்டது? காரணம் 11ஆம் அதிகாரத்தில் அவர் விளக்கப்படுத்துகிற அவிசுவாசமே காரணம். என்ன அவிசுவாசம்? கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்ற விசுவாசம் இல்லை அவர்களுக்கு. கிறிஸ்துவுடைய இரத்தம் என்ன செய்தது என்ற விசுவாசம் இல்லை. கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த பணியின் மீதான உயர்வான சிந்தனை அற்று காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த பணினா என்ன? மத்தியஸ்த பணி என்பது பரிசுத்தமான பிதாவாகிய தேவனுக்கும் பாவிகளாகிய நமக்கும் இடையில் செயல்பட்டு நம் இருவரையும் ஒப்புரவாக்குகிற பணிதான் மத்தியஸ்த பணி, மீடியேட்டர். இப்போ யார் மீடியேட்டர்? மோசே மத்தியஸ்தர் அல்ல, அல்லது ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோவோ பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளோ பிதாவுக்கும் நமக்கு மத்தியஸ்தர்கள் அல்ல. பிதாவுக்கும் நமக்கு மத்தியஸ்தராக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் பிதாவை போல தேவனாகவும் மனிதனை போல மனிதனாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர் ஒரே ஒரு நபர், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார், அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற உன்னதமான சத்தியத்தின் மீதான விசுவாசம் இல்லாமல் இந்த விசுவாசிகள் காணப்பட்டார்கள். இந்த திருச்சபையை உபத்திரவப்படுத்தின 2 தரப்பட்ட மக்கள், ஒன்று ரோம அரசாங்கம், இன்னொன்று சொந்த யூதர்கள். 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ரோமர்களுக்கு இயேசு ராஜா என்று ஆராதிப்பது பிரச்சனை. யூதர்களுக்கு இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்வதுதான் பிரச்சனை. அப்ப 2 பேர்த்துக்கும் இயேசு தான் பிரச்சனை. 10ஆம் அதிகாரத்திலே சபை கூடுதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த சபை கூடுதலை நிராகரிப்பதனுடைய ஆபத்தை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்றார். 11ஆம் அதிகாரத்தில் மெய்யான விசுவாசத்தினுடைய இறையியலை குறித்து பேச, அந்த 11ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில மிக முக்கியமான தேவனுடைய மனிதனுடைய வாழ்வை காண்பித்து அவர்களுடைய வாழ்விலே உடைய பலவீனமான வாழ்க்கையிலே கடவுளுடைய கிருபை எவ்வாறு செயல்பட்டு அவருடைய விசுவாசத்தை காத்து கொண்டது என்பதை குறித்து பேசுகிறார். 12ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதல் 2 வசனம் சொல்லுது, நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லுது. ஏன் இயேசுவை நோக்கி ஓடணும்? 4 காரியத்தை இங்க சொல்றார். ஒன்று, அவர் நம்முடைய ரட்சிப்பை துவக்கினவர். அவர் நம்முடைய ரட்சிப்பை முடிக்க அவர் வல்லமையான கடவுள். 3வது, அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். 4வது, அவர் தேவனுடைய சிங்காசனத்திலே ராஜாவாய் பிரதான ஆசாரியராய் தீர்க்கதரிசியாய் வீற்றிருக்கிறபடியால் நாம் அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்ற கட்டளையை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில்
கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற சத்தியத்தை அவர் சொல்றார். கிறிஸ்துவனுடைய மகிமையையும் கிறிஸ்துவனுடைய தாழ்மையையும் கிறிஸ்துவனுடைய தெய்வீக மற்றும் மனுஷிகத்தன்மையும் மிக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இயேசு உலகத்திலே வாழும் பொழுது எவ்வாறு பாடுகளை சந்தித்தார், எவ்வாறு பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தார் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் பாவத்துக்கு விரோதமாய் போராடணும்? பாவத்துக்கு விரோதமாய் எப்படி போராடணும்? எவ்வாறு யூதர்களும் ரோமர்களும் பரிசேயர்களும் மற்ற மக்களும் கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் பொழுது மிக கோபத்தோடு வெறுப்போடு விபரீதத்தோடு இயேசுவை கொன்றார்களோ அதே கோபத்தோடு நீங்கள் பாவத்தை கொள்ளுங்கள். இயேசுவை கொன்ற பாவத்தை கொள்ளுங்கள். 5ஆம் வசனம் முதல் படிக்கும் பொழுது இன்னொரு சத்தியத்திற்கு நேராக நம்மை ஆசிரியர் கூட்டி செல்கிறார். இங்க சிற்சையினுடைய இறைகளை குறித்து நாம் படிக்கிறோம். சிற்சை என்றால் என்ன என்பதை குறித்து இங்கு பேசுறார். விசுவாசிகளுடைய வாழ்வில் ஏன் உபத்திரவங்களும் பாடுகளும் தேவன் அனுமதிக்கிறார் என்பதை குறித்து பேசுறார். யார் நம்மை சிற்றிப்பது என்பதை குறித்து பேசுறார். உபத்திரவங்களை நமக்கு யார் கொடுப்பது என்பதை வேதம் இங்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஏன் உபத்திரவங்களையும் பாடுகளையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இந்த 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் இங்கு படிக்கிறோம். இங்க 3 காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்கிறது சிற்சையும் வேதமும். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம் சிற்சையும் புத்திர சுவிகாரம். 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம் சிற்சையும் அதனுடைய நோக்கம். சிற்சையும் வேதமும், சிற்சையும் புத்திர சுவிகாரமும், சிற்சையும் அதனுடைய நோக்கமும் ஆகிய இந்த 3 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த எவ்வளைய திருச்சபைக்கு மாத்திரமல்ல 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது சபைக்கும் அவர் போதிக்கிறார். அன்று தேவைப்பட்ட அதே சத்தியம் இன்றைக்கும் நமக்கு தேவையாக இருக்கிறது. காரணம் வேதம் அது ஜீவன் உள்ளது. வேதம் அது எல்லா காலத்திற்கும் திருச்சபைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. முதலாவது காரியம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிற்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த 2 வசனமும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட சாலமோன் தன்னுடைய மகனுக்கு புத்திமதியாய் சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தைகளை இந்த எபிரேய திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் மேற்கோள் காட்டுகிறார். ஏற்கனவே 11ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவன் நமக்கு போதிக்கிறார். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டிலே வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு பழைய ஏற்பாடு போதுமானதாய் காணப்பட்டது. புதிய ஏற்பாடு எழுதப்படாத நேரத்தில் பழைய ஏற்பாடாகிய 39 புத்தகங்களும் அது கடவுளுடைய ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தையாக, அது பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக, போதுமான வார்த்தையாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வார்த்தையாய் காணப்பட்டது. அதே போல இன்றைக்கு வாழ்கிற நமக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 66 புத்தகம் மட்டுமே அது கடவுளுடைய வார்த்தை. இந்த 66 புத்தகங்களுக்கு வெளியில் கடவுள் தன் சபையோடு ஒரு வார்த்தை கூட பேசுவது கிடையாது. இங்க முதலாவது நாம் சிந்திக்கும் பொழுது சிற்சையும் வேதமும் என்ற காரியத்திற்கு கீழாய் நாம் படிக்கும் பொழுது இந்த இடத்துல 6 முறை சிற்சை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் 6 முறை சிற்சை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிற்சை என்ற வார்த்தை கிரேக்க மொழியில பெய்டியா அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பயிற்றுவிப்பது என்ற அர்த்தம். சிற்சை என்றால் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பயிற்றுவிப்பது. இந்த இடத்துல நம்ம சிந்திக்கும் பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு கொலை குற்றவாளியை சாகடிப்பதை பற்றி இதல்ல இந்த வார்த்தை.
ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு சொன்னா அவனை சட்டப்படி தூக்குல போடுற வார்த்தையை குறித்து இங்க பேசல, அந்த சிச்சையை குறித்து இங்க பேசல. மாறா ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் தன்னுடைய நேசகுமாரனாகிய தன்னுடைய பிள்ளைகளை பயிற்றுவிப்பதை குறிக்கிறது. இந்த பயிற்றுவிப்பது என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? போதிப்பது என்ற அர்த்தம். இதுதான் நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்க வாசிக்கும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இதுதான் இந்த சிற்சை என்ற வார்த்தைக்கான விளக்கம். சிற்சை என்பது பயிற்றுவிப்பது, சீர்படுத்துவது, ஸ்திரப்படுத்துவது, பலப்படுத்துவது, நிலைநிறுத்துவது. இவை அனைத்தும் அந்த பிள்ளையுடைய நன்மைக்காக செய்யப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த சிற்சை என்ற வார்த்தைக்கான பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பதம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, இந்த கற்பிக்கப்பட்டு என்ற வார்த்தை மோசே எவ்வாறு எகிப்திலே வாழும் பொழுது அவன் எகிப்தியருடைய கல்விகளை, ஞானங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டானோ அதே கற்பித்தல் என்ற வார்த்தையே தான் சிற்சை என்ற வார்த்தை கூறுகிறது. எனவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கற்பிக்கிறார், போதிக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த இடத்துல சிற்சையிலும் போதனையிலும் என்ற வார்த்தை சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் இந்த பயிற்றுவிக்கிற காரியம் கடிந்து கொள்ளுதலையும் தண்டனையையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதுதான் எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 5ஆம் வசனத்தில், என் மகனே, கர்த்தருடைய சிற்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது. அப்ப அந்த சிற்சை கடிந்து கொள்ளுதலை அங்கு ஏற்படுத்துகிறது. 6ஆம் வசனம், தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்ப சிற்சை என்ன செய்யுதுன்னு சொன்னா, சிற்சை போதிக்குது, பயிற்றுவிக்குது, சீர்படுத்துது. அது மாத்திரமல்ல, கண்டிக்கிறது. கண்டிப்பது என்றால் பாவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருதல் என்ற அர்த்தம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்தார். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப நம்முடைய பாவத்தை அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சிற்சையில் தேவன் அதை கண்டிக்கிறார். அந்த கண்டிப்பில் நாம் சீர்படவில்லை என்றால் அடுத்த ப்ராசஸ் அவர் தண்டிக்கிறார். அப்ப சிற்சை, கடிந்து கொள்ளுதல், தண்டனை, இந்த மூன்றும் ஒரு கொலை குற்றவாளியின் மீது உள்ள அர்த்தத்தை குறிக்கவில்லை. மாறாய் ஒரு தகப்பன் தன் சொந்த குமாரன் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாய் குறிக்கிறது. சிற்சை பல விதங்களிலே வெளிப்படுகிறது. உபத்திரவங்கள் பல முறைகளில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அது துன்மார்க்கர் மூலமாக இருக்கலாம், அல்லது வியாதிகள் மூலமாக நீங்கள் சிக்ஷிக்கப்படலாம், அல்லது வறுமையின் மூலமாக நீங்கள் உபத்திரப்படலாம், தோல்விகள் மூலமாக, தனிமையின் மூலமாக, அவமானங்கள் மற்றும் நிந்தனைகள் மூலமாக, புறக்கணிப்புகள் மூலமாக நீங்கள் சிக்ஷிக்கப்படலாம். இதுதான் ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியம். இதுதான் 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த யூத விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கக்கூடிய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான உபத்திரவங்களை நாம் பார்க்கிறோம். வேதம் பல இடங்களில் விசுவாசிகளுடைய உபத்திரவங்களை நமக்கு போதிக்கிறது. உதாரணமாய் யோபுவுடைய வாழ்க்கை. யோபுவுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சிற்சையும் கடிந்து கொள்ளுதலையும் தண்டனையும் நாம் படிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் இவ்விதமாக படிக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் பொழுது அது உபத்திரவத்தினுடைய வாழ்க்கையாக செல்வதை நாம் பார்க்கிறோம். ரூத், தாவீது, பவுல் ஆகிய இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சிற்சை என்றால் என்ன, அதை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் மிக தெளிவாக படிக்க முடியும். இவையெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள் வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது உதாரணமாய் 11ஆம் அதிகாரத்திலே படித்த ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கை நமக்கு திருஷ்டாந்தங்களாக, முன்மாதிரிகளாக தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு சிந்திக்கும் பொழுது இங்க சொல்றார், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சை அற்பமாக எண்ணாதே,
அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. இப்போ இந்த உபத்திரவம் என்கிற சிக்ஷை விசுவாசிக்குடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அநேக நேரத்திலே அதை அற்பமாக எண்ணுகிறோம், அதன் மத்தியிலே சோர்ந்து போகிறோம். இது என்ன காரணம்? ஏன் அற்பமாக எண்ணுகிறோம்? ஏன் சோர்ந்து போகிறோம்? இதற்கான காரணம் இங்க வேதம் சொல்லுது, தேவன் சொல்லிய புத்திமதியை நீங்கள் மறந்து போனீர்கள் அப்படின்னு சொன்னா, உங்கள் உபத்திரவத்திலே நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை மறந்து விட்டீர்கள். உங்கள் உபத்திரவத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் புறம் தள்ளி விட்டீர்கள். உங்கள் உபத்திரவத்திலே கடவுளுடைய வார்த்தையின் மூலமாய் தேவனுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பார்க்காமல் நீங்கள் அதை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவேதான் 119 சங்கீதம் 92 இவ்வாறு சொல்கிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இதுதான் ஒரு விசுவாசிக்கும் வேதாகமத்திற்கும் இடையே உள்ள உறவு, ஐக்கியம். இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது வேதம் 3 காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே சாலமோன் தன்னுடைய குமாரனுக்கு சொல்லிய அந்த கடவுளுடைய வார்த்தை இன்று எபிரேய திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழக்கூடிய நம்முடைய திருச்சபைக்கு 3 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, இது யாருடைய சிக்ஷை? சிக்ஷையை யார் அனுப்புவது? 5ஆம் வசனம் சொல்றார், என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை. யாருடைய சிக்ஷை? கர்த்தருடைய சிக்ஷை. அடுத்தவர் சொல்றார், அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது. எவரால்? அந்த கர்த்தரால். இப்ப இந்த உபத்திரவத்தை குறித்து நாம சிந்திக்கும் பொழுது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாடுகளை குறித்து நாம சிந்திக்கும் பொழுது, வேதம் ஒரு உண்மையை சொல்லுது. என்ன உண்மைன்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்ஷை அது கர்த்தருடைய சிக்ஷை. கர்த்தர் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில கியூரியாஸ் அப்படின்னு சொன்னா ஆளுகிறவர் என்ற அர்த்தம், ஆண்டவர் என்ற அர்த்தம், ராஜரிகம் உள்ளவர் என்ற அர்த்தம். ஒரு கேள்வி எழுப்புகிறது, இந்த யூத விசுவாசிகள் யூத சடங்குகளை விட்டு, மோசேயினுடைய பலிகளை விட்டு, ஆடுகளை பலி செலுத்துவதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ள என்பதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். இப்ப சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிற இவர்களுடைய வாழ்வில ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள்? ஒருவேளை மற்ற யூதர்களும் ரோமர்களும் இவர்களை பார்த்து ஏளனம் செய்திருக்கலாம், கிண்டல் செய்திருக்கலாம். நீ இயேசுன்னு சொல்லி போனியே, நம்முடைய யூத பாரம்பரியத்தை விட்டுட்டு, நம்முடைய சொந்த ஜனத்தை விட்டுட்டு நீ இயேசுவை ஆராதிக்க சபையில போய் இணைந்தியே, இப்ப பாரு உன் வாழ்க்கையில எவ்வளவு வியாதிகள், உபத்திரவங்கள். உன் இயேசு உன்னை நேசிக்கிறாரா? உன் இயேசு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? இயேசு உன்னை நேசிச்சாருன்னு சொன்னா ஏன் வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரவங்களும் பாடுகளும் சிச்சைகளும் என்ற ஏளனங்களை ஒருவேளை இந்த விசுவாசிகள் கேட்டிருக்கலாம். தேவன் உலகத்தை படைத்தது முதல் இன்றைக்கு வரைக்குமே திருச்சபை இவ்விதமான கேள்விகளை சந்தித்துக் கொண்டே வருகிறது. யார் சிக்ஷிப்பது? உபத்திரவங்களை நம்முடைய வாழ்வில் யார் அனுமதிப்பது? தேவனா அல்லது சாத்தானா? எபிரேய விசுவாசிகள் உட்பட அனைத்து மீட்கப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்படும் இவ்விதமான பாடுகளுக்கு யார் காரணம்? இப்போ இந்த எபிரேய நிருபத்தை படிக்கும் பொழுது இவர்களுடைய உபத்திரவங்களுக்கு யார் காரணம்? இந்த விசுவாசிகள் சொல்லுவாங்க, இவர்கள் சிக்ஷிக்கப்படுவதற்கு அடிப்படையான காரணம் ரோமர்களும் யூதர்களும் இந்த எபிரேய சபையை நெருக்கினாலும் உபத்திரப்படுத்தினாலும் இவர்களுக்கு பின் இருப்பது யார்? யோபுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது பிசாசும் சபேயரும் அக்கினியும் கல்தேயரும் காற்றும் யோபுடைய கழுதைகளையும் வேலையாட்களையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் 10 பிள்ளைகளையும் கொன்று போட்டாலும் இவர்களுக்கு பின் இருப்பது யார்? தனது சொந்த சகோதரர்களும் யோசேப்பை கொலை செய்ய வகை தேடி குழியில் தூக்கி போடப்பட்ட பிறகும் உயிரோடு மீட்கப்பட்டு எகிப்திலே அடிமையாய் வாழ்ந்து பின்பு அதிபராக உயர்த்தப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்வின் உபத்திரவங்களுக்கு பின் இருப்பது யார்? பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த முள்ளுக்கு பின்பாக இருப்பது யார்? இந்த கேள்விக்கான பதில் வேதம் சொல்கிறது, கடவுள். தேவன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்காமல்
இந்த ரோம அரசாங்கமும் யூதர்களும் இந்த எபிரேய திருச்சபையின் மீது ஒருபோதும் நெருக்கடியை கொடுக்காது. தேவன் அனுமதிக்காமல் பிசாசும் சபேயரும் அக்கினியும் கல்தேயரும் காற்றும் ஒருபோதும் யோபுவுடைய வாழ்க்கையில இழப்பை ஏற்படுத்தார். தேவன் அனுமதிக்காமல் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட முடியாது. தேவன் அனுமதிக்காமல் யோசேப்பு அநியாயமாக 2 வருஷம் சிறையிலே கழித்திருக்க முடியாது. தேவன் அனுமதிக்காமல் பவுலுக்கு முள் கொடுக்கப்பட்டிருக்காது. எனவே அனைத்து உபத்திரவங்களுக்கு பிறகும், அனைத்து சிச்சைகளுக்கு பிறகும் இருப்பது மனிதனோ பிசாசோ அல்ல. அவர்கள் 2வது காரணிகளாக இருந்தாலும் முதன்மையான காரணம் தேவனுடைய சர்வ இறையாண்மையுள்ள கரம். எனவேதாங்க சொல்றார், இந்த சிச்சை ரோமனுடைய சிச்சை அல்ல, யூதனுடைய சிச்சை அல்ல. இங்க சொல்லப்படுது, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. யோபு 1:21 நாம் அங்க படிக்கிறோம். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உபத்திரவத்திற்கு பிறகு, தன் உபத்திரவத்திற்கான காரணம் பிசாசோ சபேயரோ கல்தேயரோ இந்த படைப்புகளோ காணப்பட்டாலும், ஆனால் அவைகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவனுடைய கரத்தை யோபு விசுவாசித்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட யோசேப்பு சொல்றார், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில் 61வது பக்கம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இப்ப யோசேப்பு சொல்றார், என்னுடைய சகோதரர்களாகி நீங்கள் வெறுமனே என்னை குழியில தூக்கி போடல, நீங்க என்னை எகிப்துல விற்று போடல. இவையெல்லாம் இருந்தாலும் கூட இவைகளுக்கு பின்பாக தேவனுடைய அனாதை தீர்மானமும் திட்டமும் இருக்கிறது என்பதை யோசேப்பு விசுவாசித்தார். அதே போல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்க பவுல் சொல்றார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார் என்பதை பவுல் விசுவாசிக்கிறார். எனவே ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் சிச்சைகளிலும் சிந்திக்க வேண்டிய விஷயம், நோக்கி பார்க்க வேண்டிய விஷயம், கடவுள் ஆளுகிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார். 119ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள், 75ஆம் வசனம். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். யார் உபத்திரவப்படுத்தியது? தேவன். தேவன் அவருடைய உண்மையின்படி நம்மை உபத்திரவப்படுத்துகிறார். அதே போல சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அனைத்து இயற்கை அழிவுகளுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் காரண படைத்தவர் தேவன். எசையா 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ. எனவே நாம் ஒரு சத்தியத்தை படிக்கிறோம், தேவன் ஆளுகிறார். கடவுளுடைய ஆளுகை அது படைப்பில் பார்க்கிறோம், பராமரிப்பில் பார்க்கிறோம், ரட்சிப்பில் பார்க்கிறோம், பரிசுத்தமாகுதலிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவத்திலும் தேவனுடைய ஆளுகையை பார்க்கிறோம். நாம் அனுபவிக்கின்ற உபத்திரவங்கள் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறது, தேவன் ஆளுகிறார். எனவே இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில் தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பாருங்கள். இங்க 6ஆம் வசனம் கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. இப்ப வேதம் ஒரு உண்மையை சொல்லுது. என்ன உண்மை? சிச்சை என்பது அது தேவனுடையது. உபத்திரவத்திலே கடவுள் ஆளுகிறார். அது மாத்திரமல்ல, சிச்சை என்பது அது தேவனுடைய அன்பினால் வரக்கூடியது. தேவனுடைய நியாயத்திற்கும் கோபத்திலிருந்து வருவதில்லை, தேவனுடைய உக்கிரத்திலிருந்து வருவதில்லை. ஆம், தேவன் நிச்சயமாக விசுவாசி பாவம் செய்யும் பொழுதும் அவர் கோபம் அடைகிறார். ஆனால் அந்த கோபம் ஒருபோதும் அவர் நரகத்திற்கு அனுப்பாது.
மாறாக அந்த கோபம் அன்பினால் வெளிப்படுகின்ற கோபம். அந்த கோபம் அன்பினால் வெளிப்பட்டு தேவன் தம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்புவதற்காக அவர்களை சிட்சிக்கிறார். அதுதாங்க சொல்றார், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. தேவனுடைய அன்பு ரெண்டு வகைப்படும். அது பொதுவான அன்பு. பொதுவான அன்பு என்பது தாம் படைத்த அனைத்து படைப்புகளையும் தேவன் பொதுவாக நேசிக்கிறார். அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். மழையை பெய்ய பண்ணுகிறார். துன்மார்க்கருக்கும் தேவன் சம்பாதிப்பதற்கான பலத்தை கொடுக்கிறார். துன்மார்க்கருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். துன்மார்க்கருக்கும் சுகபலனை கொடுக்கிறார். இது பொதுவான அன்பு. அது மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் தேவன் தனது பொதுவான அன்பின் மூலமாய் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். எல்லா துன்மார்க்கருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் சிறப்பான அன்பு என்பது எவனிடத்தில், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளிடத்தில் மட்டுமே அந்த சிறப்பான அன்பு காண்பிக்கப்படுகிறது. தேவன் ரட்சிக்கப்படாத ஒரு துன்மார்க்கன் மீது அவர் கோபம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியின் மீது அந்த கோபம் அன்புள்ள கோபமாக, சிற்சையுள்ள கோபமாக அது மாறுகிறது. இந்த இடத்துல நம்ம சிந்திக்கும் பொழுது அநேக முறை இந்த யூத விசுவாசிகள், எபிரேய கிறிஸ்தவர்கள், மெய்யாகவே தேவன் நம்மை நேசிக்கிறாரோ என்ற கேள்வி இவர்களுக்குள் எழும்பியது. காரணம், தன்னுடைய சூழ்நிலையை அவங்க பார்க்குறாங்க, தன்னுடைய உபத்திரவத்தை பார்க்குறாங்க. ஏன் துன்மார்க்கர்கள் எழும்பி வராங்க? இந்த சபையை தேவன் நேசிக்கிறார் தானே? ஏன் ரோமர்களை தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் யூதர்களை தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் இவ்வளவு நிந்தனைகள், போராட்டங்கள், வறுமையில் ஊடாக நாம் செல்ல வேண்டும்? தேவன் நம்மை நேசிக்கிறாரோ, கடவுள் மெய்யாக நம் மீது அன்பு கூறுகிறாரோ, அல்லது கடவுள் நம்மை மறந்து விட்டாரோ என்ற கேள்வி அடிக்கடி எழும்புகிறது. இதுதான் பிசாசும் இந்த கேள்வியை நம்மிடம் அவன் விதைக்கிறான். பிசாசு நம்மளை பார்த்து சொல்வான், பிசாசும் அவருடைய மக்கள் நம்மளை பார்த்து சொல்வாங்க, பார், நீ இயேசுவை நம்பின, ஆனால் தேவன் உன்னை நேசிக்கல. கடவுள் உன்னை நேசிச்சாருன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார்? எனவே நீ மீண்டும் உலகத்திற்கு வந்துரு என்ற சோதனைகளை ஒவ்வொரு விசுவாசியும் அடிக்கடி சந்திக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 4:8 படிக்கிறோம், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பை நாம் தெய்வீக பராமரிப்பிலே பார்க்க முடியும். தேவனுடைய அன்பை நாம் மீட்பில், ரட்சிப்பில் பார்க்க முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் ரட்சிப்பில் தேவனுடைய அன்பை நாம் படிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இப்போ அந்த அன்பு என்ற வார்த்தை வெறுமையான அன்பு அல்ல, அது மிகுந்த அன்பு, எல்லையில்லா அன்பு. அது உலகம் உண்டாவதற்கு முன்பாக உருவான அன்பு. அந்த அன்பு தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அன்பு. அந்த அன்பு மீட்பில் தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவளாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கடவுளுடைய அன்பு எவ்வாறு வெளிப்படுகிறது பாருங்க. 10ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நம்முடைய அன்பினால் அல்ல. நாம் கடவுளை எதிர்த்தோம், பகைத்தோம். ஆனால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாகியிருக்கிறது. தேவனுடைய அன்பை சிலுவையிலே ரொம்ப தெளிவாய் பார்க்க முடியும். இப்போ கடவுளுடைய அன்பு ரட்சிப்பிலே வெளிப்பட்ட இதே தெய்வீக அன்பு தான் உபத்திரவத்திலேயும் வெளிப்படுகிறது. நம்முடைய வியாதிகளிலேயும் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. பாடுகளிலே துன்மார்கள் நம்மை சூழ்ந்து நம்மை நிந்திக்கும் பொழுது, நெருக்கடிகளை கொடுக்கும் பொழுது, நம்மை அழிக்க முயற்சிக்கும் பொழுது, அங்கெல்லாம் ஒன்றை தான் பார்க்கிறோம், கடவுள் நம்மை நேசிக்கிறார். கடவுள் நம்மை நேசிக்கிறார். வெறுமனே மகிழ்ச்சியான நேரத்தில் மாத்திரம் அல்ல, எல்லா வசதிகளும் நிறைந்த நேரத்தில் மாத்திரம் அல்ல, வியாதிகளற்று நல்ல பலனோடு வாழ்கிற நேரத்தில் மாத்திரம் அல்ல தேவனுடைய அன்பு வெளிப்படாது. மாறாக இவை எல்லாம் எதுவுமே இல்லாத நேரத்திலேயும்
கடவுளுடைய அன்பு நம் மீது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது விசுவாசியினுடைய வாழ்க்கையின் உபத்திரவத்திலே கடவுளுடைய அன்பு செயல்படுகிறது என்ற சத்தியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ரோமர் 8:35 உமது நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இங்கே பவுல் சொல்கிறார், விசுவாசியுடைய வாழ்க்கையில் உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ நிச்சயமாக வரும், மரணம் வரும். இவை எல்லாம் வந்தாலும் கூட நீங்கள் மறந்துடக்கூடாது, கடவுள் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி மறந்துடக்கூடாது, நினைக்கக்கூடாது. கடவுள் உங்களை நேசிக்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர் ஆளே. அப்போ உபத்திரவத்திலும் தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார், துன்பத்திலும், வியாதியிலும், நாசமோசத்திலும், பசியிலும், பட்டினியிலும் கடவுள் தம் விசுவாசிகள் மீது அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் தமது அன்பினால் நம்மை தம்மிடம் சேர்த்து கொள்கிறார். அதுதாங்க எபிரேயர் 12 சொல்றார், தாம் சேர்த்து கொள்கிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார். இப்போ ஏன் தண்டிக்கிறார்னு சொன்னால், தம்முடைய பிள்ளைகளாக விசுவாசிகள் எப்பொழுதும் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், எப்போதும் அவரோடு கூட நெருங்கிய வாழ்வில் வாழ வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறார். அப்போ எப்பெல்லாம் கடவுளை விட்டு விலகி போகிறோமோ அப்பெல்லாம் கடவுள் தண்டித்து, சிட்சித்து, கண்டித்து தம்மோடு கூட தமது அன்பினால் அவர் சேர்த்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, சிச்சை என்பது அது போதிக்கின்ற சிச்சை. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது சிச்சை என்பது தேவனுடைய ராஜரிகத்தை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நமக்கு போதிக்கிறது. அதுதான் 6ஆம் வசனம் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். புத்திமதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ வேதம் சொல்ற காரியம், கடவுள் உங்களை சிட்சிக்கிறார் என்றால் அதன் மூலமாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ சிச்சை என்பது தேவனுடைய பாடசாலை, கல்வி சாலை. அந்த சிச்சைக்குள்ளாக, அந்த பாடசாலைக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து அங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அங்கு நமக்கு போதிக்கிறார், நமக்கு கற்பிக்கிறார், நமக்கு தவறுகளை சுட்டி காட்டுகிறார், நம்முடைய பாவங்களை வெளிக்காண்பிக்கிறார். சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அநேக நேரத்தில் வேதாகமத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு உபத்திரவங்கள் அவசியம். 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனம், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 71ஆம் வசனம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த சிச்சையின் மூலமாய் கடவுள் அநேக இறையியல் சத்தியத்தை, அநேக பாடங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிக்கிறார். இந்த சிச்சையின் மூலமாய் தேவனுடைய குணாதிசயங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த உபத்திரவத்தின் மூலமாய் நமக்குள் இருக்கிற எஞ்சியுள்ள பாவத்தின் கொடூரத்தன்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த உபத்திரவம் என்கிற கல்வி பாடசாலையின் மூலமாய் நமது விசுவாசத்தை நாம் சோதிக்கும்படி கற்றுக்கொள்ளப்படுகிறோம். நாம் மெய்யாக விசுவாசிகள் தானா என்று சோதிக்கிறோம். யாக்கோபு 1:3 படிக்கிறோம், உபத்திரவம் என்பது விசுவாச பரீட்சை. அது மாத்திரமல்ல, இந்த சிச்சை என்கிற கல்வி சாலையின் மூலமாய் நமது பலவீனத்தையும் இயலாமையும் நாம் அறிந்து கொள்கிறோம். நித்தியத்தை நோக்கி இருக்கும்படி கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். நாம் மெய்யாகவே இயேசுவை நேசிக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு சிச்சை என்கிற இந்த பாடசாலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய இரக்கத்தை அனுபவிப்பதற்கும், உபத்திரவத்திலே மற்ற விசுவாசிகளை ஆறுதல் படுத்துவதற்கும் நாம் போதிக்கப்படுகிறோம், கற்பிக்கப்படுகிறோம். யோபுவுடைய உபத்திரவம், யோபுவுடைய சாம்பல், யோபுவுடைய சரீர பலவீனம் யோபுவிற்கு தேவனுடைய சர்வ வல்லமையும் ராஜரிகத்தையும் கற்றுக் கொடுத்தது. ஆபிரகாமினுடைய பிள்ளை இல்லாத சூழ்நிலை, ஆபிரகாமுடைய அலைந்து திரிகிற அந்த பாடுகள் ஆபிரகாமை தேவனுடைய
தேவனுடைய இரட்சிப்பை யோனா அறிந்து கொள்ளும்படியாக மீனுடைய வயிற்றில் கடவுள் யோனாவுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோசேப்புக்கு இவ்விதமான பாடுகள் அவசியமாய் தேவைப்படுகிறது. தானியேல் சிங்கக்கவி நடுவில் ஜபத்தின் மேன்மையை அனுபவித்தார். தேவனுடைய கிருபையை ஆழமாய் சார்ந்து கொள்வதற்கு பவுலுக்கு முள் தேவையாய் காணப்பட்டது. எனவே விசுவாசியுடைய வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்கிற இவ்விதமான பாடுகள் மூலமாய் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற உங்கள் உபத்திரவத்தை வீணாக்காதிருங்கள். தேவன் அனுமதிக்கிற எவ்விதமான சிச்சையாக இருந்தாலும் சரி கண்டு கொள்ளுங்கள். அது வியாதியோ பலவீனமோ, அது உங்கள் உடல் சோர்வுகளோ தோல்விகளோ, எதிரிகளோ துன்மார்க்கர்களோ அவமானங்களோ துரோகங்களோ வறுமைகளோ எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாய் கடவுள் நீங்கள் கற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறார். உங்கள் பாடுகளையும் சிற்சைகளையும் நீங்கள் வீணாக்காதிருங்கள். இரண்டாவது காரியம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது சிற்சையும் புத்திர சுவிகாரம் என்ற காரியத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம். புத்திர சுவிகாரம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் என்று அர்த்தம். தேவன் நமக்கு மறுபிறப்பை கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். 7ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? இப்போ உபத்திரவத்திலே ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் தேவனுடைய புத்திர பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் தேவன் உங்களுடைய பிதாவாக இருக்கிறார். ரட்சிப்பின் படிமுறைகளிலே இந்த புத்திர சுவிகாரம் என்பது ஒரு மிக மேன்மையான ஒரு சத்தியமாக இருக்கிறது. ரட்சிப்பின் படிமுறை என்பது கடவுள் நம்மை எவ்வாறு ரட்சிக்கிறார், அவர் நம்மை முன்னறிந்தார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், நமக்கு மனமாற்றத்தை கொடுத்தார், நம்மை நீதிமானாக்கினார், நமக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார், நம்மை ஒப்புரவாக்கினார், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் ரட்சிப்பினுடைய படிமுறைகள். இதில் புத்திர சுவிகாரம், அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் நம்முடைய அப்பாவாக பிதாவாக இருக்கிறார் என்ற சத்தியம் பாடுகள் மத்தியிலே நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. உபத்திரவங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது தேவன் உங்கள் பிதாவாக இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. இங்க சொல்லப்படுற வார்த்தை, நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் என்ற வார்த்தை, தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற பாடுகளை சகித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா அதை தாங்கிக் கொள்ளுங்கள். எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து பாடுகளையும் நிந்தனைகளையும் சகித்தாரோ அதே போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் அனுமதித்த அந்த சிற்சையை சகித்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். யாக்கோபு 1:12 படிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று படிக்கிறோம். ஏன் நம்முடைய சோதனையை சகிக்க வேண்டும்? காரணம், நம்மை சிட்சிப்பது இன்னொரு நபர் அல்ல, நம்மை சிட்சிப்பது நம்முடைய பிதா, நம்முடைய சொந்த பிதா. அவர் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இப்போ எப்பெல்லாம் கடவுளுடைய வாழ்க்கையிலே சிற்சையை அனுமதிக்கிறாரோ, எப்பெல்லாம் பாடுகளையும் வியாதிகளையும் அனுமதிக்கிறாரோ, அப்பெல்லாம் தேவன் ஒன்று செய்கிறார். என்னன்னு சொன்னா, கடவுள் உங்களை பிள்ளைகளாக எண்ணுகிறார் என்று அர்த்தம். எப்பொழுது நாம் உபத்திரப்படுத்தப்படுகிறோமோ அப்பொழுது கடவுள் அங்கு ஒன்றை பிரகடனப்படுத்துகிறார். நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய பிதாவாய் இருக்கிறேன் என்ற சத்தியத்தை அங்கு காண்பிக்கிறார். நீதிமொழிகளை வாசிக்கும் போது அங்கு நாம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை அகற்றும். இப்போ கடவுள் ஏன் சிட்சிக்கிறார்னு சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்முடைய நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கிறது. அதை எதை அகற்றும் சொன்னால், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். எனவே தேவன் நம்மை தண்டிக்கிறார். எவ்வாறு ஒரு பூலோக தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சித்து சில நேரங்களில் அடிக்கிறாரோ, ஏன் அடிக்கிறார்? அந்த பிள்ளை சாகணும் என்பதற்காக அல்ல,
அந்த பிள்ளை கீழ்ப்படியும் என்பதற்காக, அந்த பிள்ளை ஒழுக்கமாக வாழணும் என்பதற்காக இந்த பூலோக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார்கள். ஆனால் பரலோக பிதாவாகிய நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை புத்திர சுவிகாரமாக ஏற்றுக்கொண்ட அவர், குடும்பத்தில் இணைத்த அவர், நம்முடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய மதியினத்தையும் பாவத்தையும் நீக்கும்படியாய் பிறம்பினால் அவ்வப்போது நம்மை தண்டிக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிக்ஷை இல்லை என்றால், எவ்விதமான உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னால், 8ஆம் வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். என்ன சொல்றார் கடவுள்? தேவன் உங்களுடைய பிதாவாக இருக்கிறபடியால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தான் அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஒருவேளை கடவுள் நம்மை சிட்சிக்க கூடாது, நம்முடைய வாழ்விலே எவ்விதமான உபத்திரமும் வேண்டாம், எவ்விதமான சிட்சியும் வேண்டாம், எவ்விதமான வலியும் வேதனையும் வியாதிகளும் வேண்டாம் சொல்லுவோன்னு சொன்னா என்ன சொல்றோம்? அவர் என்னுடைய பிதா அல்ல, நான் அவருடைய பிள்ளை அல்ல என்று சொல்கிறோம். இப்ப பிதா உங்களுடைய பிதாவாக இல்லை என்றால் நாம் வேசிகளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த வேசி பிள்ளை என்பது எவ்விதமான சட்டப்பூர்வமான வம்ச வரலாறும் இல்லாத பிள்ளைகள், தகப்பனுடைய தாயினுடைய அரவணைப்பு இல்லாத பிள்ளைகள், யார் அடித்தாலும் கேட்கக்கூடாத பிள்ளைகள். ஆனால் நாம் வேசி பிள்ளைகள் அல்ல, நாம் பிதாவினுடைய பிள்ளைகள். நம்ம தப்பு பண்ணா அவர் அடிப்பார், அவன் கடவுளை விட்டு விலகினா அவர் சிட்சிப்பார். காரணம், அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். இங்கே புத்திர சுவிகாரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு முன்பாக நாம் யாருடைய பிள்ளைகளாய் காணப்பட்டோம்? முற்காலத்திலே நீங்களும் நானும் கோபாக்கினியினுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டோம். எபேசியர் 2:3. முற்காலத்திலே நீங்களும் நானும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாய் காணப்பட்டோம். முற்காலத்தில் நீங்களும் நானும் பிசாசினுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டோம். யோவான் 8:44 இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ரட்சிப்பிற்கு முன்பு நம்முடைய நிலை, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? நீங்களும் நானும் பிசாசினுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டோம். ரட்சிப்பிற்கு முன்பு நீங்கள் நானும் சாபத்தினுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டோம். 2 பேதுரு 2:14. இதுதான் நம்முடைய நிலை. நாம் பிறந்திலிருந்தே நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறல. நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் தேவனுடைய கோபாக்கின கீழாக சாபத்தின் பிள்ளைகளாய், பிசாசுடைய குடும்பத்தில் பிசாசு கீழ்ப்படுகிறவர்களாய், பிசாசை பெற்றோராய் வைத்துக் கொண்டவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்த உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய பிள்ளையாக மாற்றினார். எவ்வாறு? பிசாசின் பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக மாற்றினாரே. தன்னுடைய கோபத்திற்குட்பட்ட பிள்ளைய, ஒரு வேசியின் பிள்ளைய, ஒரு சாபத்தின் பிள்ளைய தம்முடைய பிள்ளையாக எவ்வாறு பிதா மாற்றியிருக்கிறார்? நீங்கள் நானும் இவ்விதமான பிள்ளைகளாக தான் காணப்பட்டோம். ஆனால் நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவர் ஒன்று செய்தார். தம்முடைய ஒரே பிள்ளையாகிய கிறிஸ்துவை சிலுவையிலே கைவிட்டார். கோபாக்கின் பிள்ளைகளாய் காணப்பட்ட, சாபத்தின் பிள்ளைகளாய் காணப்பட்ட நீங்களும் நானும் பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு தம்முடைய ஒரே பிள்ளையாகிய கிறிஸ்துவை சிலுவையிலே அவர் கைவிட்டார். கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலமாய், கிறிஸ்து கைவிடப்பட்டதின் மூலமாய் நீங்கள் நானும் பிதாவினால் கைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எதிரிகளாகிய நம்மை அவருடைய குடும்பத்தில் இணைத்திருக்கிறார். தேவன் எதிரிகளாகிய நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இங்கே நம்ம சிந்திக்கிற விஷயம், உங்களுடைய வாழ்வு எவ்விதமான நெருக்கடிகளும் பாடுகளும் நிந்தனைகளும் போராட்டங்களும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறதா? சந்தோஷப்படாதிருங்கள். உங்களது பாவத்துக்கான சிச்சையும் தண்டனையும் இன்னும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறபடியினால் உங்களை நீங்களே நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? தேவனினுடைய பாவத்தை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார். எனவே அவர் எப்போதும் மன்னிக்கிறவா இருக்கிறபடியால் நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா?
மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். உங்களுடைய வாழ்வில் உங்கள் பாவத்துக்கான சிற்சையும் எச்சரிப்பும் பலவீனமும் உபத்திரவங்களும் பாடுகளும் கடிந்து கொள்வதும் இல்லை என்றால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறவாமலும் இருக்கலாம். நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமலும் இருக்கலாம். உபத்திரவங்களும் சிற்சைகளும் நிந்தனைகளும் துன்மார்க்கர்களும் உங்களை சூழ்ந்திருப்பதினால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். காரணம், தேவன் உங்கள் பிதாவாக இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள் தான் அவைகள். 3வது 9ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது சிற்சையை கடவுள் ஏன் அனுமதிக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலை கொடுக்கிறது. சிற்சையும் அவருடைய நோக்கமும் 9ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. இந்த 3 காரியத்தை வேதம் சொல்கிறது. தேவன் ஏன் நம்மை சிற்றிக்கிறார்? நாம் பார்த்தோம் இதுவரைக்கும் வேதம் சிற்சையும், அதாவது சிற்சை என்பது தேவனுடைய ராஜரிகத்தை காண்பிக்கிறது. சிற்சை என்பது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. சிற்சை என்பது தேவனுடைய கற்பிக்கும் பாடசாலையாக இருக்கிறது. எனவே அது அற்பமாக எண்ணாதிருங்கள். 2வது நாம் சிந்தித்தோம், சிற்சை அது புத்திர சுவிகாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. கடவுள் நம்முடைய பிதாவாக இருக்கிறார், நாம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு. 3வது அந்த சிற்சையினுடைய நோக்கங்கள் என்ன? 1வது காரியம் எங்க சொல்றார், 9ஆம் வசனம், நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. 1வது நோக்கம் ஏன் உபத்திரவங்கள்? வேதம் சொல்கிறது. வேதம் பலவிதமான காரணங்களை பல இடங்களிலே சொன்னாலும் இங்கு எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது இந்த அதிகாரத்திலே 1வது நோக்கம் தேவனுக்கு அடங்கி நடங்கள். தேவன் உங்களை ஏன் சிற்றிக்கிறார்? நோக்கம் தேவனுக்கு அடங்கி நடங்குங்கள். அடங்கி என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் ஹிப்போடோசோ அப்படின்னு சொன்னால் அதிகாரத்திற்கு கீழ் கைகளை கட்டி நிற்பது என்று அர்த்தம். எவ்வாறு ஒரு சேவகன் ராஜாவுக்கு முன்பாக தாழ்மையோடு கைகளை கட்டி மௌனம் காப்பார், எவ்வாறு ஒரு தகப்பன் தன் மகனை அடிக்கும் பொழுது கைகளை கட்டி மௌனமாக நின்று கொண்டிருப்பார், அதே போல தேவன் உங்களை சிற்றிக்கும் பொழுது தாழ்மையோடு மௌனமாக இருங்கள். அடங்கி நடத்தல் என்பதற்கான எதிர்ப்பதம் என்ன? அடங்காமல் நடப்பது என்ற அர்த்தம். அப்படின்னு சொன்னால் உபத்திரவத்திலே பாடுகள் மத்தியில் நீங்கள் கடவுளை கேள்வி கேட்கிறீர்களா? அல்லது கடவுளுடைய ராஜரிகத்தை சந்தேகப்படுகிறீர்களா? அல்லது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரவங்கள் என்று தேவனை நீங்கள் அவமதிக்கிறீர்களா? அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடங்கி நடப்பது மிக முக்கியமான காரியம். தேவனை கேள்வி கேட்காதிருங்கள். அல்லது எவ்விதமான ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லாமல், மந்தமான நிலையிலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழாதிருங்கள். உங்கள் உபத்திரவத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். அதுதான் சொல்றார் மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1:6. 1104வது பக்கம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? உபத்திரவத்தை நாம் செய்யக்கூடிய காரியம், நம்முடைய பிதாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். பிதா எதிர்பார்க்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அடங்கி நடத்தல் என்றால் உபத்திரவத்திலே கடவுளை கனப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்வது. யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வது. அடங்கி நடத்தல் என்றால் எஜமானுக்கு பயப்படுவது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளில் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ அடங்கி நடத்தல் என்பது எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருப்பது கிடையாது. அடங்கி நடத்தல் என்பது உபத்திரவத்திலே எதுவுமே செயல்படாமல் வேத வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இருப்பது கிடையாது. அடங்கி இருத்தல் என்பது செயல்படுவது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ராஜரீகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடவுள் ஆளுகிறார் என்ற சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வேகத்தை சார்ந்து கொண்டு ஜபத்தில் அதிகமாய் தரித்திருப்பது. யாருக்கு அடங்கி நடக்க வேண்டும்? இங்க படிக்கிறோம், ஆவிகளுடைய பிதாவுக்கு அடங்கி நடக்க வேண்டும். நம்முடைய சரீர பெற்றோர்களே நம்மை அடிக்கும் பொழுது சிச்சிக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம்னு சொன்னால் ஆவிகளுடைய பிதா, ஆத்துமாக்களுடைய பிதா 23ஆம் வசனம் அதே அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே நாம் வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய ஆத்துமாக்கள், அதாவது பரலோகத்திலே வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஆத்துமாக்களின் பிதாவாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி வாழ்வது மிக முக்கியமான காரியம். அடங்கி வாழ்தல் என்பது எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு மகிமையை செலுத்துவது. இது முதலாவது நோக்கம். 2வது நோக்கம் இந்த 12ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், 10ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். இங்கே பிரயோஜனம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் குட் ஃபார் ப்ராஃபிட்டபிள். பிரயோஜனம் என்றால் அது நம்முடைய நன்மைக்காக. கடவுள் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது 2 நோக்கங்களுக்காக ஆளுகை செய்கிறார். எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த 2 நோக்கங்களுக்காக அவர் நிகழ்த்துகிறார். ஒன்று அவருடைய மகிமைக்காக, 2வது அவருடைய நன்மைக்காக. என்ன நன்மை? இங்க சொல்லப்பட்ட நன்மை என்பது சரீர பிரகாரமான நன்மை அல்ல. இங்க சொல்லப்பட்ட நன்மை நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, நாம் தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள், 28ஆம் வசனம். அன்று இவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எது அந்த நன்மை? 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இங்க பரிசுத்தமாகுதல் என்பது என்ன? இங்க சொல்றார், பவுல் சொல்றார், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பது. பரிசுத்தம் என்பது தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தன் படைப்புகளை காட்டிலும் உயர்ந்தவர், தேவன் பாவம் செய்யாத தூய்மையானவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை தண்டிக்கிறவர். இதுதான் தேவன் பரிசுத்தர் என்ற சத்தியம். தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக தேவன் விரும்புகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பரிசுத்தமாகுதல் என்பது நாம் மரிக்கிற வரைக்கும், நித்தியத்திலே சேருகிற வரைக்கும், மகிமை அடைதல் வரைக்கும் தினம்தோறுமாக நடைபெறக்கூடிய கண்டினியூ ப்ராசஸ். இந்த ப்ராக்ரஸிவ் சாங்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரட்சிக்கப்பட்ட நாம், மறுபுறப்படைந்த நாம், ஒரு முறை நீதிமானாக்கப்பட்ட நாம், நமக்குள் இருக்கிற எஞ்சியுள்ள பாவத்தின் மூலமாய் நாள்தோறும் பாவம் செய்கிறோம். எனவே நாள்தோறும் நமக்கு பரிசுத்தமாகுதல் அவசியம். அதற்காகவே கடவுள் வேதத்தையும் ஜபத்தையும் திருச்சபையையும் போதகரையும் பிரசங்கத்தையும் உபத்திரவத்தையும் அனுமதிக்கிறார். கிறிஸ்துவுடைய சாயலில் நாம் பூரணப்படும் பொழுது
நாம் நித்தியத்திலே சேர்க்கப்படுவோம். இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவுடைய சாயலை தேவன் பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுடைய சாயல் என்றால் என்ன? கிறிஸ்துவுடைய சாயல் என்பது பரிசுத்தம், நீதி, ஞானம். இது மூன்றும் தான் கிறிஸ்துவுடைய சாயல். பரிசுத்தம் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். நீதி என்றால் இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசி. ஞானம் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் ராஜா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சாயல் நமக்குள்ளாக இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பூரணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு நாள் முற்று பெறும். எப்பொழுது முற்று பெறும்? உலகத்தில் முற்று பெறாது, பரலோகத்தில் முற்று பெறும். எனவே அது வரைக்கும் தேவன் நம்மை சிட்சிப்பார். சிச்சை என்பது நாம் சாகிற வரைக்கும் கடவுள் நம்மை சிச்சித்து கொண்டே இருப்பார். பரலோகத்துக்கு போனால் மட்டும்தான் அங்கே சிச்சை இல்லை, கண்ணீர் கவலை இல்லை, கஷ்டங்கள் இல்லை. எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நிச்சயமாகவே சிச்சை சந்தோஷத்தை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்கும், வலியை கொடுக்கும். அறுவை சிகிச்சை நிச்சயமாக வலியை கொடுக்கும். அதே போல ஒரு செடியிலே தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணி எறியும் பொழுது வலியை கொடுக்கும். ஆனால் அது பிற்காலத்திலே நன்மையும் பலனையும் அது கொடுக்கும். இங்கே சொல்றார் பாருங்க, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிச்சையினுடைய நோக்கம் நாம் தேவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும், தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்கு பெற வேண்டும். மூன்றாவது, நீதியினுடைய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். இங்கே நீதியினுடைய கனிகள் என்பது ஆவிக்குரிய கனிகள். கலாத்தியர் 5 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுது ஆவிக்குரிய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகள் உங்களுக்குள்ளிருந்து அதிகமாய் வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த செடி தேவையில்லாத இலைகளும் கிளைகளும் அகற்றப்பட வேண்டும், அந்த செடி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதை தான் தேவன் சிற்சையில் நமக்குள்ளாக அவர் செய்கிறார். இங்கே சமாதான பலன் என்றால், சமாதானம் என்பது முதலாவது தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள சமாதானம், இரண்டாவது நமக்கும் சக விசுவாசுக்கும் இடையே உள்ள சமாதானத்தை சிற்சை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுவே தேவன் நம்முடைய வாழ்வில் உபத்திரவத்தை அனுமதிப்பதற்கான நோக்கங்களாய் காணப்படுகிறது. தேவன் இந்த பாடுகள் மூலமாக, உபத்திரவங்கள் மூலமாக 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த யூத விசுவாசிகளை மனம் திரும்ப அவர் அழைக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஏற்படுகின்ற உபத்திரவங்கள் அது தற்செயலானது அல்ல. எதுவாக இருந்தாலும் தேவன் அதை அனுமதிக்கிறார். அவர் ஆச்சரியம் உள்ளவர். அவருடைய கேள்வியை கேட்பதற்கு எந்த மனிதனுக்கும் எவ்விதமான உரிமையும் இல்லை. மனம் திரும்புதல் என்பது வழி மிகுந்த ஒன்று. உங்களது வாழ்வில் தேவன் தனது குமாரனுடைய சாயலை பரிசுத்தமாகுதலில் பூரணப்படுத்துவதற்கு தேவன் உபத்திரவத்தின் எந்த எல்லைக்கும் செல்வார். நம்முடைய வாழ்வில் தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலை பூரணப்படுத்துவதற்கு, நாம் பரிசுத்தமாக அதிகமாய் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் எந்த உபத்திரவ எல்லைக்கும் சென்று நம்மை சிட்சிப்பார். அது மரணமாகவே இருக்கலாம். தேவனுக்கு வேண்டியதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தி நித்தியத்திலே அவரை பார்க்க வேண்டும் என்பதுதான். உங்களது வாழ்வில் தேவன் அனுப்புகிற ஒவ்வொரு உபத்திரவத்தையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் சிங்கத்தையும் சேவலையும் அனுப்பி நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். அந்த சிங்கம் சொல்கிறது, இந்த சிங்கம் கெர்ச்சிக்கிறது, அந்த சேவல் கூவுகிறது, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அதற்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய சிற்சையை அற்பமாக எண்ணி இருப்பீர்கள் என்றால், சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள். உங்களது வாழ்க்கை மிக ஆபத்தில் காணப்படுகிறது. தேவன் அனுமதிக்கிற அனைத்து விதமான பாடுகளும் உங்கள் நன்மைக்காக. மனம் திரும்புங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் தேவனுடைய குமாரன் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். நம்முடைய தலைகளுக்கு மேலாய் உள்ள அனைத்து பிரச்சனைகளும், எதிர்கால வாழ்க்கையும், நம்முடைய நிந்தனைகளும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவன் உங்களை சிட்சிக்கிற பிதாவாக இருக்க வேண்டும், அல்லது நரகத்தில் உங்களை தள்ளுகிற நியாயாதிபதியாக இருக்க வேண்டும். மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். நாம் ஜெபிக்கலாம்.